ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூயல் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைக் பண்ணாதான் நமக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண மோட்டிவேஷன் வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இல்லைன்னா நடுவில் ஒன்று ரெண்டு கன்ஃபியூஷன் ரைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க பிஸ்காட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிஸ்காட் அப்ளிகேஷன் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன், டவுன்லோட் பண்ணுவேன். பிஸ்காட்டுக்குள்ளே போய் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் இது தான் காட்டும். அதில் மேக் ஏ ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு வாங்க. இதே பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பர்சனோட பிஎன்ஜி இல்லைன்னா உங்களோட பிக்கு கூட செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமேஜுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியலனா கவலையப்படாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜை நல்லா ஜூம் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அப்புறம் மேலே இருக்க எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சைஸ் ஒரு 62, ஒப்பாசிட்டி ஒரு 54, ஆர்னஸ் ஒரு 64 வச்சுட்டு கீழே இருக்கிறதெல்லாம் இப்படி எரேஸ் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் எரேஸை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் ஒரு 73, ஒப்பாசிட்டி 68, ஆர்னஸ் 73 வச்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே எரேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளெண்டுன்னு வரும். அதில் மல்டிபிள் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு இருக்கும். அதில் அட்ஜஸ்ட்டுக்கு போனீங்கன்னா பிரைட்னஸ் 64, கான்ட்ராக்டில் -44, கிளாரிட்டியில் ஒரு 27, லாஸ்ட்டாக ஷேடோவில் ஒரு 11 வச்சு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், பேக்ரவுண்ட் இமேஜை எடிட் பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் இமேஜ் எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதே பர்சன் பிஎன்ஜி பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிக்கை நல்லா சென்டரில் வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பிக்கை செலக்ட் பண்ணி சைடில் வச்சுடுங்க. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டில் போய் லைட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்டில் போய் டெம்பரேச்சரில் 100 வச்சுருங்க. 100 வச்சு டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை கீழே பயோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. டாடா பை பை காய்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பது மகி EFS.